ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக ஆபத்தான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஆபத்தான தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் சூரிய கிரகணத்தன்று பங்குனி அமாவாசையானது வருது. இந்த பங்குனி அமாவாசை சூரிய கிரகணத்தோடு வர்றதுனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமும், நாளை நாள் என்ன காய்கறி கொண்டு அமாவாசை சமையல் சமைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக பெண்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாளை நாள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமும், நாளை நாள் சமைக்க வேண்டிய காய்கறிகளையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். சரி வாங்க, என்னங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசையான நாளை நாள் சூரிய கிரகணமானது ஏற்படுது. பொதுவாக அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு நீர்த்தார்கடன் செய்யக்கூடிய வழக்கம் நம்ம நாட்டில் தொன்று தொட்டு நிலவி வருது. அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம், சீர்திருத்தம் முதல்வற்றை தவறாது செய்ய வேண்டும் என்று காலங்காலமாக இருந்து வருது. அப்படி செய்யறதுனால பித்தர்களுடைய பசியும் தாகமும் நிவர்த்தியாகும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் பங்குனி மாதம் வரக்கூடிய நாளை அமாவாசை என்று விரதம் இருந்தால் பித்ரு சாபம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய சனிக்கிழமை பங்குனி அமாவாசை திதியானது வருது. நாளைய சனிக்கிழமை காலையிலிருந்து இரவு வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்குது. இந்த அமாவாசை திதியில் நாளைய சனிக்கிழமை அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசையில் நாளை நாள் சூரிய கிரகணமும் ஏற்படுது. மேலும் பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமை அன்று வருவதனால இது மிக விசேஷமான சனி அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த சனி அமாவாசையில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சனி பயிற்சி வேற நாளை நாள் நடக்க போகுது. ஸோ நாளை ஒரே நாளில் 3 விதமான சம்பவங்கள் நடக்க போகுது. ஒன்று சூரிய கிரகணம், இன்னொன்று சனி பயிற்சி, இன்னொன்று சனி அமாவாசை. இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாத அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் தெரிஞ்சு அந்த இதில் நம்ம தர்ப்பணம் பண்ணணும். ஆக்சுவலி தர்ப்பணம் பண்ணுவதற்கு உகந்த நேரம் தெரிஞ்சு கரெக்டாக அதில் பண்ணாவே நமக்கு கரெக்டாக பலன் கிடைக்கும். அமாவாசை திதி நாளை நாள் முழுவதும் நீடித்திருக்கிறதுனால மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. அதே போல் மதியம் 12 மணிக்கு மேல் சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கு. எனவே மதியம் 12 மணிக்குள் பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை சனிக்கிழமை செய்து முடிக்கணும். மீறி செய்யலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா சூரிய கிரகணம் பிற்பகல் 2:20 ஸ்டார்ட் ஆகுது. 12 மணிக்கு மேலேயே சூத காலமானது ஆரம்பமாகும். அதனால் 12 மணிக்கு முன்னாடியே நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். 12 மணிக்கு மேலே சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால தர்ப்பணம் கொடுக்கறது தவறு. ஸோ தர்ப்பணம் கொடுக்கறத 12 மணிக்குள்ளே கொடுத்துருங்க. நாளையில் அதிகாலையில் எழுந்திரிச்சிருங்க, குளித்து முடித்துருங்க, ஆற்றங்கரை அல்லது குளக்கரைக்கு போங்க. அங்கே வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தாருங்க. ஒருவேளை நான் சொன்னது போல் ஆத்தங்கரை குளக்கரையில் போய் உங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவங்க நாளை தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு வீட்டிலையே கருப்பு மற்றும் எள்ளு இருக்குல்ல, அந்த 2ல் ஏதாவது ஒன்று எள் கலந்த சாதத்தை ரெடி பண்ணி காகங்களுக்கு உணவாக வைங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணாவே நீங்கள் ஆத்தங்கரை குளக்கரையில் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததுக்கான பலன் கிடைக்கும். அப்புறம் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. மெயினாக குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடியவங்களுக்கு நாளை நாள் விரதம் இருந்து நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா நிச்சயம் புத்திர பாக்கியமானது கிடைக்கும். எனவே பங்குனி அமாவாசை நாளில் நாளை நாள் முன்னோர்களை இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களை தவறாமல் வழிபடுவதால் குலதெய்வமே குளிர்ந்து போவாங்க. அவங்களுடைய அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நாளை நாள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இவ்வளோ அழுத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்பேற்பட்ட நாளைய பங்குனி அமாவாசையில் திதி கொடுக்க உகந்த நேரத்தை தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நாளை நாள் சமைக்க வேண்டியதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சமைக்கிறதுல நிறைய ரூல்ஸ் இருக்குங்க.
அதில் என்ன ரூல்ஸ் வந்து இருக்குன்னா, இந்த காய்கறிகள் கண்டிப்பாக நாளை நாள் இடையில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லப்படுது. அதாவது இந்த அமாவாசை காய்கறிகளில் 4 காய்கள் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இதுக்கு ஏன் முக்கியத்துவம் இந்த அளவுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. விரதங்களில் அமாவாசை விரதத்திற்கு தனி மகத்துவம் இருக்குது. அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படக்கூடிய உணவில் சில வரைமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி அமாவாசை அன்று வாசலில் நாளை நாள் கோலம் போடக்கூடாது. சுமங்கலி பெண்கள் நாளை நாள் விரதம் இருக்கக்கூடாது. அதே போல் காய்கறிகளை ஒரு குறிப்பிட்ட மற்றும் சேர்த்து கொள்ள வேண்டும் என ஒரு நியதியானது இருக்குது. அந்த நியதி என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அமாவாசை காய்கறிகளில் நாளை நாள் வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இதுக்கு தனி முக்கியத்துவமே இருக்குது. இதற்கு புராணங்களில் ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது. இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படக்கூடிய இந்த கதையை பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. கதை ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நாளை நாள் அமாவாசை காய்கறிகளில் இந்த காய்கறிகள் இடம்பெறணும். வாழைக்காயை வைத்து ஏதாவது ஒன்று செய்யுங்க, பாற்காய் வைத்து ஏதாவது ஒரு குழம்பு வைங்க, பிரண்டையை வைத்து ஏதாவது ஒரு துவையல் பண்ணுங்கள், பலாக்காயை வைத்து ஏதாவது ஒரு கூட்டு பண்ணுங்கள். ஆனால் நாளை நாள் இது 4ம் கண்டிப்பாக வந்து இடம்பெறணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக அமாவாசை நாள் குறிப்பிடப்படுது. அமாவாசை நாளில் மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கணும். அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய சந்ததிகளை காக்கும், வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகளை விலகும். அமாவாசை நாளில் கண்டிப்பாக நம்ம சமைக்க வேண்டிய காய்கறிகளில் இந்த 4 காய்கறிகள் இடம்பெற்றுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான பலன் கிடைக்கும். இந்த நாளில் வந்து காய், கனி, கிழங்கு, கீரை சமைக்க வேண்டும் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அமாவாசை அன்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள், தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என தனி பட்டியலே இருக்குது. இதில் அமாவாசை விரத சமையலில் சரி, அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கும்போதும் அந்தனருக்கு கொடுக்கும்போதும் பொருட்களில் கண்டிப்பாக வந்து வாழைக்காய் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. அதே போல் அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் சமைப்பது கண்டிப்பாக நமக்கு நல்லது. இது புராணத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இதற்கான புராண கதை வந்து இருக்குல்ல, அதை வந்து உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சீர்திருத்தம் செய்ய உள்ளதால் தங்கள் வீட்டிற்கு உணவருந்த பெற வேண்டும் என அழைப்பு விடுத்தார். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். வசிஷ்டருடைய இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகள் கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார். இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார். 1008 காய்கறிகளா? அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது, எப்படி சமைப்பது என குழப்பமடைந்தார். ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரருடைய வார்த்தைகளை ஏற்று, நீங்கள் கூறியபடி 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவோடு பதிலளித்தாள். சீர்திருத்தம் கொடுக்க நாளும் வந்தது. ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தார். வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினாள் அருந்ததி. முதல்ல 8 வாழைக்காய்களை வைத்தாள். பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது, உணவு அருந்துங்கள் சுவாமி என பணிவோடு விஸ்வாமித்திரரிடம் வேண்டினாள். ஆனால் ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர், என்ன இது, நான் 1008 காய்கறிகள் சமைத்து பரிமாறி சொல்லி கேட்டால் நீ எனக்கு 4 காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறிவிட்டது என சொல்லி எத்தனை அவமானப்படுத்துகிறாய் என கோபமடைந்தார். அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி, சுவாமி, தாங்கள் அறியாதது இல்லை, அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா? காரவள்ளி சாதம், பிரகதம், வஜ்ரவள்ளி, சத்ரய பதனஜம், யஷத புருதம், ஸ்ரக்த கால விதியுதே, இது சாஸ்திரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமமாகும். இவை 1000 காய்கறிகள் ஆகிவிட்டது. இதோ 8 வாழைக்காய்களை வைத்திருக்க மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது. இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கக்கூடிய குணத்தை கண்டு வியந்து அருந்ததியும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து சென்றார்.
சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணமாக உயர்வான இந்த 4 காய்கறிகள் மட்டும் பங்குனி அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கிறது. ஸோ இப்போ ஏன் நாளை நாள் காய்கறிகள் இதை சமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கண்டிப்பாக இந்த 4 காய்கறிகள் சமைத்து பலன் பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் அமாவாசையுடைய சிறப்பு, எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும், என்ன காய்கறி சமைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.